மட்டன் சிக்கனுக்கு டக்கர் கொடுக்கும் குருமாங்க, வெஜ்ஜு குருமாங்க. சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் நல்லா பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது கூட சோயாங்க, சின்ன சோயா தான் சேர்த்துருக்கேன். பெரிய சோயா இருந்ததுன்னா பெரிய சோயா சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. சோயா 3 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. மசாலா அவ்வளோதான். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மசாலாவில் வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு விடணுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வைங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சோம்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மையாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அன்றைக்கி சாதத்துக்கு தான் வச்சு பண்ணியிருக்கேன். சுட்ட அப்பளம் இருந்தாலே போதுங்க. 2 அப்பளம் இருந்தால் போதும். கடிச்சிக்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தட்டு சோறு சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனேன்னா அட்டகாசமான வெஜ்ஜு குருமா ரெடிங்க.